ஹாய் ஆல், இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ஈவி லை இதை வச்சு எப்படி ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஈவி லை அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்டாக போடுறது. அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் கேட்பாங்க. ஒரு சில பேர் பெரியவங்களும் கேட்பாங்க. ஒரே ஒரு பீட் வச்சு நம்ம அதை செய்வோம். அப்படி இல்லைன்னா டோட்டலாக ஃபுல்லாக ஈவி லை மட்டுமே வச்சும் பிரேஸ்லெட் நம்மளால செய்ய முடியும். இப்போ நான் ஈவி லை பீட்ஸில் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை சுற்றி நான் கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஒயிட் அண்ட் பிளாக்ல 2 கலரில் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு ஈவி லை மட்டும் வச்சு நம்ம ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த சைடும் பிரேஸ்லெட்டை ஈவனா பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம மேக் பண்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஈவி லைல இருக்கிற ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்மளால என் நாட்டை இன்செர்ட் பண்ண முடியாது. ஸோ என் நாட் நமக்கு அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா வரணும். ஸோ அதனால தான் நான் இந்த பக்கம் பாதி கோர்த்துட்டு அதுக்கடுத்து நடுவில் ஒரு ஈவி லையை கோர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத இந்த பக்கம் கோர்க்க போறேன். அதாவது இப்போ என்னுடைய அளவு 22 அப்படின்னா 11 பீட்ஸ் கோர்த்துட்டு அதுக்கடுத்து நடுவில் ஈவி லையை ஒன்று கோர்த்துட்டு அதுக்கடுத்து இந்த பக்கம் 11 பீட்ஸ் கோர்த்துக்க போறேன். இப்போ நான் 0.8 கிறிஸ்டல் டெக் எடுத்துட்டு ஒரு பிளாக் கலர் ஒன் டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் கலர்ல பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் கோர்த்துக்க போறேன். இப்போ ஒன்னா கோர்த்துட்டு 11வது பிரேஸ்லெட் வரும்போது, அதாவது 11வது பீட்ஸ் வரும்போது நல்லா கவனிங்க. இப்போ இந்த சைடு 11 பீட்ஸ் கோர்த்தாச்சு. இப்போ நடுவில் தான் நான் ஈவி லை கோர்த்துக்க போறேன். என்னுடைய டோட்டல் பீட்ஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா 23. இந்த ஈவி லைவும் நம்ம ஒரு கணக்காக தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால இந்த பக்கம் 11, ஈவி லையோட சேர்த்து எனக்கு 23 வந்துடும். இப்போ இந்த சைடு பிளாக் இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பக்கம் ஒயிட்ல ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த ஆப்போசிட் ஈவி லைக்கு பக்கத்துலயும் நான் என்ன பண்ண போறேன்னா பிளாக்லயே ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்படி நீங்க இந்த இடத்துல பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எண்டிங்கும் உங்களுக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல சேம் கலர்ல இருக்க மாதிரி ஃபினிஷ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு சார்ம்ஸ் அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அழகா இருக்கும். இப்போ இதை நம்ம என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என் நாட்டுக்கு டீட்டெயில்டா நம்மளோட பேஜ்ல வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற எலாஸ்டிக் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த என் நாட்டை இந்த பீட்ஸ்குள்ள போற மாதிரி நல்லா தள்ளி விட்டுக்கலாம். இதுவே வந்துட்டு இந்த ஈவி லைல நம்ம எண்ணாட்டை போட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுக்குள்ள கொண்டு போய் கோர்த்துருக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் இந்த பக்கமும் இந்த பக்கம் பாதி பாதியா பீட்ஸை பிரிச்சுட்டு இந்த சைடு எண்ணாட் வர மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா இந்த சைட்ல எண்ணாட் அசிங்கமா தெரிஞ்சிருக்கும். இதுல அவ்வளவுதான். இதுதான் ஈவி லைக்கான டீடைல்ஸ். அழகா முடிச்சாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா இதுக்கு ஆப்போசிட்ல ரெண்டுமே ஒரே கலர்ல பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வேணும்னா நீங்க சார்ம்ஸ் அட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். ஓகே, நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பயோல கிளாஸுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டைரக்டா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா பயோல கொடுத்துருக்க வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி டைரக்டாவும் ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியும் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, பை.